அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம். அல்லேலூயா. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிறோம், அதுவே தேவனுக்கு பிரியம். அப்ப ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செலுத்தின பிள்ளைகள் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். திகையாதே, நான் உன். ஆமா, இந்த வாழ்க்கையிலே பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது திகைக்கிறோம், பயப்படுகிறோம். அல்லேலூயா. அதை நாம் மறந்து போக கூடாது. பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாய் வரும்போது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எப்படி இருக்கிறார்கள்? ஆமா, திகைத்து போய் நிற்கிறார்கள். எந்த பக்கம் போறதுன்னு தெரியவில்லை. அல்லேலூயா. அப்படி அவர்கள் திகைத்து நின்றதனால்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனாலதான் பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். அல்லேலூயா. அப்புறம் செங்கடல்ல அவர்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் திகைக்க தேவையில்லை. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேல் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு என்ன உண்டாயிச்சு? கடுங்கோபம். அதனால துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆமா
சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, பலி செலுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆலயத்துக்கு சென்றிருப்பார்கள், பலி செலுத்தாமல் திரும்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தமிழில அநேகர் அப்படித்தானே, ஆலயத்துக்கு ஏதோ ஒரு கடமைக்காக வருவோம், ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், பலி செலுத்தோம், சோத்திர பலி செலுத்தோம். அப்ப அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, தூபமும் காட்டல. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும். ஆமா, இப்ப ஜெபம் பண்ணக்கு சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணன்னு சொன்னா அத பண்ணவங்களே தான் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, 4 பேரு ஜெபம் பண்ணவங்களே பண்ணுவாங்க, மற்றவங்க பண்ண மாட்டாங்க. அதனால ஆண்டவர் எதுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தார்? பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் இருந்தபடியால் அவர்களை துயரத்துக்கும் திகைப்புக்கும் படிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கும். அப்ப அவர் நமக்கு சகாயம் பண்ண வேண்டுமானால், நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்க வேண்டுமானால் நாம் என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். தேவனுக்கு பலி செலுத்த. எல்லா ராஜாக்களும் கூட தேவனுக்கு என்ன பண்ணாங்க? பலி செலுத்த. அது விவரமாய் இப்பொழுது சொல்ல முடியாது, எந்த ராஜா எவ்வளவு பலி செலுத்தினார் எல்லாம் சொல்ல நேரம். ஹல்லேலூயா. தூபம் காட்டாமலும் தேவனுக்கு என்ன பண்ணல? தூபம் காட்டணும். நாட்களில பலியும் செலுத்தணும், தூபமும் காட்டணும். ஹல்லேலூயா. எல்லாம் கதவை என்ன பண்ணி போட்டாங்களாம்? பூட்டி போட்டோம். நல்ல பெரிய திண்டுக்கல் பூட்டு வாங்கி நம்ம ஆளுங்க நிறைய பேர் பூட்டி வச்சிருக்காங்களே இருதயத்தை. ஹல்லேலூயா. என்ன பூட்டு? திண்டுக்கல் பூட்டு. அதுதான் கொஞ்சம் ஃபேமஸ் பூட்டு, விலை கூடுனா போட்டு. அதுக்கப்புறம் இன்னும் பல காட்டுவச்சு பூட்டு அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. அதனால நம்ம ஆளுங்க சீக்கிரமா உடைக்க கூட முடியாத திண்டுக்கல் பூட்டை வாங்கி என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஆமா, இருதயத்தையும் வாயெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. அதனால பலி செலுத்துறதும் இல்லை, தூபம் காட்டுறது. தூபம்னா என்னது? கையெடுப்பு. விண்ணப்பம் தூபமாகவும் கையெடுப்பு அந்தி பலியாகவோ. அப்ப தூபம் என்ன? ஜபத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பலி செலுத்துறது என்ன? ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல ஸ்தோத்திர பலி செலுத்துறோம், ஜெபிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்க யூடியூப்ல பார்த்து ஆராதிக்கிறோம், நாங்க தொலைக்காட்சி பெட்டியில பார்த்து என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் எபிரேயருக்கு பவுல் எழுதும் போது இப்படியா எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது. ஹல்லேலூயா. சிலர் யூடியூப் சொல்லி சபை கூடுதலை விட்டு விடுவார், சிலர் தொலைக்காட்சியில பார்த்தேன்னு சொல்லி விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நம்மளால் முடிந்தால் நாம் என்ன செய்யணும்? சபைக்கு போகணும். அங்கே போய் சத்தியத்தை கேட்டு திட்டு வாங்குறீங்களோ பாராட்டு வாங்குறீங்களோ தெரியாது, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கணும். அதான் சொல்லுகிறோம், உங்களை நடத்துகிறவர்கள்
உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராய் வெளித்திருக்கிறபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்ய. ஹல்லேலூயா. வர வர பைபிள்ல வசனம் எங்க இருக்குன்னு கூட எபிரேயர்ல தேடுறதுக்கு ஆதியாகமத்திலிருந்தே தேடினாங்க ஜனம். நம்ம ஜனங்களுக்கு வசனம் என்ன ஆகி போச்சு? கண்ணுக்கு அதனால கலிக்கம் போடுங்கன்னு வசனம் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நீங்க பலி செலுத்தவில்லை என்றால், ஜெபம் பண்ணவில்லை என்றால், திகைப்புக்கும் பழிப்புக்கும் பயத்துக்கும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தேன் சோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளும். ஹல்லேலூயா. புத்தி வரணும். புத்தி வரணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். சமாதானம் வரணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதனால நம்ம ஆலயத்துக்கு போனாதானே பாஸ்டர் இதெல்லாம் சொல்லுவாரு. எவ்வளவு அழகழகா ட்ரெஸ் போட்டுட்டு ஊழியக்காரங்க எல்லாம் எவ்வளவு அழகழகா டான்ஸ் ஆடுறாங்க. அதை விட்டுட்டு இவர் சும்மா இந்த இடத்திலே நின்று பேசுறதே பேசி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. போர் அடிக்கல? போர் அடிக்குதான்? இப்படி எல்லாம் தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கூட இருந்தது, உபதேசம் பண்ணது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. ஊழியர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கண்ணு ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது அவங்கள ஐஸ்வர்யம் வந்து போச்சு. அதனால தாடிகள் விதவிதமாய் வளர்கிறது, மீசைகள் விதவிதமாய் மாறுகிறது, ட்ரெஸ் எல்லாம் விதவிதமாய் மாறுகிறது. ஆரோனுக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சு. இப்ப சினிமாக்காரங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்களை திகைப்புக்கும் பயத்துக்கும் பழிக்கும் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னைய கிறிஸ்தவம் திகைப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவமா இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் பயப்படுகிற கிறிஸ்தவமா இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் பழி சுமக்கிற கிறிஸ்தவமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்கள் ரஷ்யா போன்ற நாடுகளிலே கூட தேவாலயங்களை தீவிரவாதிகள் அடிக்கிறார்கள், உடைக்கிறார்கள். பயம். ரஷ்யாவிலே கூட பயம் வந்துவிட்டது. இலங்கையிலே கொண்டு வைத்தார்கள், மணிப்பூரிலே அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் பலி செலுத்தாமல் ஜெபம் பண்ணாமல் இருப்பதனால் யார் பலி செலுத்தவில்லையோ, சோத்திர பலி செலுத்தவில்லையோ, யார் ஜெபிக்கவில்லையோ அவர்களை ஆண்டவர் பயத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக்கொள்ளும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எஸ்ராயேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரர்களுக்கும் பெண் கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிட்டு பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையை நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகழ்ந்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். ஹல்லேலூயா.
1ஆம் வசனத்துல அதுக்கு விளக்கம் இருக்குது. கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாவியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஜாதி ஜனங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். அவருடைய பெண்கள் அழகா இருந்ததுனால் அவர்களை என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணி கொண்டார். இதுல அதிகாரிகளுடைய கைகளும் என்ன செய்யவில்லை? இந்த குற்றத்தில் முந்தினதாக இருந்தது. அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட போது எஸ்தா தாடியையும் பிடுங்குகிறார், வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டுகிறார், தாடியில் உள்ள மயிரை பிடுங்கி தேய்த்தவனாய், தலையிலும் தாடியிலும் இருந்த மயிரை எல்லாம் என்ன செய்ய பண்ணாரு? திகைத்தவனாய் உட்கார்ந்து. ஏன்னா இனி அடுத்து என்ன நடக்க போகும்? தேவ கோபம் எப்படி வெளிப்படும்? இந்த அருவருப்புகளின் பழியை இவர்கள் ஏற்றதனால் இனி எப்படிதான் இவங்க நிலைமை மாறுறோ என்று தெரியாது. ஹல்லேலூயா. இப்படியாய் அநேக காரியங்கள், திகைப்பு கேட்ட காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே பலர் திகைத்து போன காரியங்கள் இருக்கிறது. அதிலே சில காரியங்களை நான் பார்க்கலாம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து படிக்க. இதோ அவரின் அருகிலே போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறைப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் நம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க மறுமொழி கொடுக்கவும், அவரோடு வழக்காடவும், வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நானே மாத்திரம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். யோபு உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் நீதிமானாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவும் இருந்தான் என்று வேதம் சொல்றது. அவன் அப்படி இருந்ததனால் அவனை சுற்றிலும், அவனுடைய வீட்டை சுற்றிலும், அவனுடைய எல்லையை சுற்றிலும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தான். ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், நீர் வேலியடைத்து வச்சிருக்கிறதுனாலதான் அவனால என்ன செய்ய முடியல. நல்ல சம்பத்து பெருகி போச்சு, நல்ல சாப்பிட்டு கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வேலியை எடுத்தாலும் அவன் நீதிமானாய்தான் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப வேலியை எடுத்த போதே யோவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். யோவனுடைய ஆஸ்தி, சம்பத்து, வேலைக்காரர்கள் எல்லாம் போனது. யோவனுடைய உடம்பிலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்த ஒரு வியாதியஸ்தனானான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போது தான் சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். பக்கமா தான் போறார், ஆனால் அவரை நான் காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இப்போ பாடுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் பக்கத்துலதான் போறார், ஆனால் அவரை காணவும் முடியல, அவரை அறியவும் முடியல. ஹல்லேலூயா. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? எல்லாத்தையும் கிட்ட பிடுங்கி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்?
ஏன்னா தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கு துணை இருக்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார், நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதி எடுத்து இறக்கத்துக்கு கெஞ்சுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர்தான். அவர்தான் எடுத்துக்கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பிசாசு எடுத்துக்கொண்டு போகவில்லை. யோவனுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. அதனால நான் நீதிமானாக இருந்தாலும் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நீதிமான்களாக இருந்தாலும் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இரக்கத்துக்கு கெஞ்ச வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கடைசியில பார்க்கும்போது 42ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுக்கு முன் இருந்ததை விட ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? எத்தனையாய் தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் 12ஆம் வசனம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவன் உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் நீதிமானாயிருந்தாலும் தேவனோடு கூட என்ன செய்யவில்லை? வழக்காடர். தேவனிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சினபடியினால் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமும் இரட்டிப்பான நன்மைகளை பெற வேண்டுமானால் யோவை போல திகைக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இரக்கத்துக்கு என்ன செய்யணும்? கெஞ்ச. அநேகர் குறை சொல்லுகிறார்கள். அநேகர் நான் ஆலயத்துக்கு போனதுனால் எனக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஆலயத்துக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோம். அப்படி சொல்லுகிறவர்களை கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தாதான் தெரியும், ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்காக நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமை உள்ளவளாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நகோமி என்று பேரை சொன்னதுமே நகோமி திகைத்து போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஏன் திகைத்து போய் நிற்கிறாள்? என்ன சொல்லுகிறாள்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆமா, எங்க நிறைவுள்ளவளாய் போனாள்? தேவனுடைய வீடாகிய பெத்லகேமில் இருந்து நிறைவுள்ளவளாய் போனாள். எங்க நிறைவுள்ளவளாய் போனாள்? தேவனை அறியாத ஜனங்கள் வாழுகிற மோவாப் தேசத்திற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புருஷனும் 2 ஆண் பிள்ளைங்களையும் கூட்டிக் கொண்டு போனாள். ஹல்லேலூயா. அது அவளே சொல்றாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணு. நிறைய பேர் அப்படிதான் தேவனுடைய சபையை விட்டு தேவனுடைய ஜனங்களை விட்டு பிரிந்து எங்கேயாவது போகிறவர்கள்
நிறைய உள்ளவர்களாய் போகிறவர்கள் பெருமையாய்தான் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. அதான் இங்கே சொல்லுகிறார், நான் நிறைய உள்ளவளாய் போனேன், புருஷனோடு போனேன், 2 பசங்களோடு போனேன், நல்ல சொத்து சுதந்திரம் கூட்டம் முடிச்செல்லாம் கட்டி கொண்டு போனேன். தேவ சமூகத்தை விட்டு எங்க போனாள்? மோவாப் தேசத்துக்கு போனாள். ஹல்லேலூயா. அதனாலே நீங்கள் என்னை நகோமி என்று சொல்ல வேண்டாம், மாறாள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம், மாறாள் என்றால் கசம். என்னை இன்பமானவள் என்று சொல்லாதீங்க, இனியவள் என்று சொல்லாதீர்கள், கசப்பானவள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவன் என்னை கிளேசப்படுத்தினார், தேவன் கிளேசப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீயும் இஷ்டத்துக்கு போய் எங்கேயோ வாழ்ந்து அங்கேயோ 2 பையங்களுக்கும் அங்கேயே பொண்ணுகள் அழகா இருக்குன்னு சொல்லி அங்கேயே பொண்ணா கட்டி வச்சிருக்க. ஹல்லேலூயா. திகைத்து நிற்கிறாள். நிறைவுள்ளவளாய் போன நகோமி இப்பொழுது குறைவுள்ளவளாய் ஆன போது இப்பொழுது எப்படி இருக்கிறார்? ஆமா, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படிலாம் திகைத்து போய் நிற்கிறார்கள். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்த போது நகை போட்டும் ஓகே, நகை போடாமலும் ஓகே. இந்த மேட்ரிமணியில எல்லாம், கிறிஸ்டின் மேட்ரிமணியில பார்த்தா நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், நகை போட்டும் ஓகே, நகை போடாமலும் ஓகே. எப்படியோ ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். அவன் ஜெபிக்கிறவனா, வேதம் வாசிக்கிறவனா, அவன் குடிக்கிறவனா, அவன் அடிக்கிறவனா, அதெல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. நகை போட்டு ஓகே, நகை போடாமல். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர்கள் இப்படி நகை போட்டு ஓகே பண்ணி போய் படுகிற பாடுகளை பார்த்தா கஷ்டமா இருக்கு. குழந்தை கூட பெற்றெடுக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தி எங்கெல்லாமோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சேர்த்துதான். நகோமி நிறைவுள்ளவளாய் போனாள், புருஷனோடு போனாள், பிள்ளைகளோடு போனாள். வேதம் சொல்லுகிறது அவள் அங்கே இருந்து விட்டாள். அங்கே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தாள். கடைசியில புருஷனும் சேர்த்தான், பிள்ளைகளும் சேர்த்தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, நான் சொல்லவில்லை. இப்பொழுது திகைத்து போனவளாய் நிற்கிறார். ஆனால் என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிரேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் நகோமியுடைய இந்த திகைப்பை கூட மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 4ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுளே, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர்வதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிறோம், உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஹல்லேலூயா. திரும்ப வந்ததுனால, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்ததுனால முதிர்வயலை அவரை ஆதரிக்க ஒரு மருமகனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பேரனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அதனால அவன் என்ன செய்கிறான்?
நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து, ஆமா, அதே வளர்க்கிற தாயானா. இன்றைக்கு நிறைய பாட்டிமாரெல்லாம் அப்படிதான், பேரம் பேத்தியன்னா இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நகோமிகிட்ட கத்துக்கொண்டாங்களோ என்ன தெரியல. ஹல்லேலூயா. திகைத்து போனாள். ஏன் திகைத்து போனாள்? நிறைவுள்ளவள் ஆகி போனாள். புருஷனோடு போனாள், பிள்ளைகளோடு போனாள், அங்கே இருந்து விட்டாள், கர்த்தரை மறந்து விட்டாள், மோவாப் ஸ்திரீகளை திருமணம் செய்து வைத்தாள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரானாலும் சரி, இடம் விட்டு இடம் போனா இப்ப நல்லாதான் இருக்கும். நகோமியும் கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தா. ஹல்லேலூயா. முடிவு மனம் திரும்பவில்லை என்றால் முடிவு மோசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்க போனாங்க. கடல் மீன் பிடிக்க போயிட்டு ராம் முழுவதும் மீன் பிடித்தார்களாம். ராம் முழுவதும் மீன் பிடித்து ஒன்று என்ன செய்யல, ஒன்னும் அகப்படும். அப்படி கரையில ரொம்ப திகைச்சு போய் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு என்ன வழி என்று திகைத்து போய் நிற்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த கடலோரத்துக்கு போகிறார். ஹல்லேலூயா. கனேசரத்து கடலருகே என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அங்க மீன் பிடித்து கொண்டு கரையில படகெல்லாம் விட்டு கொண்டிருந்த நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சீமோனுடைய படகிலே ஆண்டவர் ஏறி நின்று அங்க பிரசங்கம் பண்றார். ஹல்லேலூயா. ராம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஏதோ படகை கரையில ஏற்றி வச்சுட்டு வலைகளையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் ஏதோ இருக்கிறத சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. சீமோனுடைய படகை தெரிஞ்செடுத்து அந்த படகை கொஞ்சம் தள்ளி விடுப்பான்னு சொல்லிட்டு கடலோரமாய் போய் கடலுக்குள்ள என்ன செய்யறார்? ஆமா, போதகம் பண்ண தொடங்க. ஆண்டவர் போதகம் பண்ணனா அது ஒரு நாளா 2 நாளா 3 நாளா தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது இவர்கள் என்னிடத்தில் வந்து 3 நாளா இருக்கிறார், வழியிலே சோர்ந்து போவார்களே, அதனால நீங்க இவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஆகாரம். அதே மாதிரி இங்க காலையில இருந்து சாயம் வர பிரசங்கம் பண்ணாரோ 2 நாள் பண்ணாரோ தெரியாது. ஆனா அவன் பொறுமையா இருந்ததுதான் இங்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பொறுமையா இருந்தான். இப்ப என்ன சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்க படகை தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வேலையை பாருங்க. ராத்திரி முழுக்க வேலையை செஞ்சுட்டு வந்தா எவ்வளவு பசியா இருப்பான். ஒண்ணுமே மீனும் கிடைக்கல, திகைத்து போய் நிக்கிறான். இவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பல மணி நேரம், அப்பவும் விட மாட்டேங்கிறார். இப்ப என்ன செய்யறாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை. அதற்கு சீமோன் சொல்லுகிறான், அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று வகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையமா. திகைத்து போய் நின்றவன், கலங்கி போய் நின்றவன், பசியாய் நின்றவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான். ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை என்ன செய்கிறான், போடு.
அப்படி வலையை போட்டு திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன புரிகிறது? நமக்கு 1000 வேலை இருக்கு. பாஸ்டருக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. அவரு ஒரு வேட்டியையும் கட்டி ஒரு ஜிப்பாயையும் போட்டு வந்து நின்றுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரமாணம் ஒண்ணுதான். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் ஒரே பிரமாணம் தான், விசுவாசிக்கு அதே பிரமாணம் தான். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு என்ன சொல்லி இருக்காரு? அறிந்து அதன்படி செய்யாதவன் ஆமா அநேக அடிகளுக்கு பார்த்துறான். ஊழியக்காரன் கரெக்டா இல்லைன்னா நிறைய அடி வாங்க வேண்டியது. அதனால எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. பஸ் ஏறி வரணும், ட்ரெயின் ஏறி வரணும், பிளைன் ஏறி வரணும், ஆட்டோ ஏறி வரணும், மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு நடந்து வரணும். இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. வேற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் என்று அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் அல்லேலூயா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்க தாங்கலாம். ஏசு சொன்னா செய்யணும். ஆமா, நீ எவ்வளவு ராத்திரி வேலை செய்யறியோ, பகல்ல வேலை செய்யறியோ, சாயங்காலம் வேலை செய்யறியோ, இல்ல உனக்கு கல்யாண வீடு இருக்குதோ, கர்மாந்திர வீடு இருக்குதோ, இல்ல எங்க நீ போக வேண்டியது இருக்குதோ, அது முக்கியம் கிடையாது. இயேசுவின் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஆமா, பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. திகைத்து போய் நின்றவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் வலைகளையே மீன்கள் பிடித்தாங்க. அல்லேலூயா. படக தள்ளுப்பா கொஞ்சம், அதுல என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அப்ப சொல்லல அவன், நான் முழுவதும் கஷ்டப்பட்டு வந்து ஒண்ணும் கிடைக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லல, அங்கேயும் கீழ்படிக்கிறான். அல்லேலூயா. நான் ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இப்ப காலையில போய் சச்சதவி உட்கார முடியுமா? அது இல்ல, ஆலயத்துக்கு போன்னு சொன்னா என்ன செய்யணும்? சபை குடியேறுதலை சிலர் விட்டு விடுக்கிறது போல, ஆமா, நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு விட்டு விட கூடாது, கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் ஆழத்திலே வலைகளை போடு என்று சொன்னால் என்ன செய்யணும்? பசிக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நேற்றைக்கு ராத்திரி எடுத்து வந்த தண்ணி தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? கடல்ல தானே இருக்கிறாங்க, கடல் ஓரத்துல தானே இருக்கிறாங்க. நம்மவும் கடல் ஓரத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இப்ப விஞ்ஞான உலகம், இப்ப எல்லாம் மிஷின் வச்ச போட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வசதி இருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன வசதி இருந்திருக்கும்? அல்லேலூயா. ஏதோ மரத்துல அந்த மரத்தை இணைச்சு செதுக்கி இணைச்சு அதை போட்டா வச்சு போயிருப்பாங்க. அல்லேலூயா. அதுல பெரிய அளவுக்கு ஒன்றும் பொருட்கள் எல்லாம் வச்சுக்க முடியாது. அப்படி வந்தா கூட அலையில என்ன ஆயிரும்? தூக்கி வெளியே போட்டுரும். அல்லேலூயா. அப்படி பல கஷ்டங்களின் மத்தியில் இருந்த பேதுரு படகை தள்ளி வெளியே விட என்ன தள்ளி விட்டான். இப்ப ஆழத்திலே கொண்டு வலையை போடுன்னு சொல்லும் போதுதான் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். அல்லேலூயா. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இந்த வார்த்தையை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே. ராத்திரி பிரயாசப்பட்டீங்களோ, பகல்ல பிரயாசப்பட்டீங்களோ, பல வருடங்களாக பிரயாசப்பட்டீர்களோ, இப்பொழுது கஷ்டத்துல போய் திகைத்து போய் நிக்கிறியா? இயேசுவின் வார்த்தைக்கு கேள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தானே. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வந்திறங்கும். வலைகிளிய மீன்களை அவர்கள் பிடித்தார். நீங்களும் வலைகிளிய மீன்களை, ஆமா, பேங்க் நிரம்பும்படி
சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் போது பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது ஏன் என்று குமாரரையும், ஆமா 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள புருஷன் ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அவனே இறந்து போனான். இப்ப அந்த பெண்மணிக்கு, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு 2 பிள்ளைங்களை குறித்துதான் ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்களும் தான் பாதுகாப்பு. ஆனால் கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது என்ன பண்ண வந்தாங்க? 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப எப்படி திகைச்சு போய் நின்னுருப்பா? இன்னைக்கு கூட பலர் லோன் எல்லாம் வாங்குறாங்க, வீடு ஜப்தி பண்றாங்க, காரை ஜப்தி பண்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களுடைய வீடெல்லாம் பேங்குக்காரங்க ஏலம் விடுறாங்க கோர்ட் அனுமதியோட. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும்? எப்படி திகைச்சு போய் நின்று இருப்பா? இந்த தீர்க்கதரிசியின் மனைவியாகிய இந்த ஸ்திரீ புருஷனை இழந்து ஒரு வழியும் இல்லாம, ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கிறாள். இப்பொழுது 2 பிள்ளைகளையும், ஆமா இவங்க கடன் வாங்கின கடன் கொடுத்தவன் எல்லாம் வந்து அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். நினைத்து பாருங்க எவ்வளவு திகைச்சு போயிது. அதான் ஆண்டவர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணும். ஆமா, உன் வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால் வாங்க. அதனால அவன் என்ன பண்ணனா? நேரே 2வது வசனம், எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் ஒரு அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஊழியக்காரங்க கேட்டா ஒரு 5 லட்சம் கடன் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல என்ன இருக்கிறது? வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம விசுவாசிங்க என்ன சொல்லுவாங்க? என்ன செய்யணும்னு ஊழியக்காரர் கேட்டா ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்டு 4 பிள்ளைங்களை சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு சொல்லி. அப்படிதானே? அப்படி என்ன சொல்லுவீங்க? பின்ன என்ன சொல்லுவீங்க? ஒண்ணும் இல்ல, திகைச்சு போய் நிக்கிற நேரத்துல என்ன சொல்லுவீங்க? ஏதோ பாஸ் இருக்க மனசை கொஞ்சம் அப்படி அசைச்சாதானே ஏதாவது கிடைக்கும்னு நோக்கல நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும். இந்த ஸ்திரீ உண்மையை சொன்னாள். வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பேர் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை போட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் மாற்றி நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு பிள்ளைகள் பாத்திரத்தை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தவேன் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறே பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போய். இங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா.
குஷ்ணரோகியாகிய நாகமான் வந்து அவருடைய வீட்டு வாசல்ல நின்ற போது அவர் அங்கே இருந்து சொன்னார், நீ போய் யோர்தான் நதியில போய் 7 தரம், ஆமா 7 தரம் ஸ்நானம் பண்ண அப்படி மூலிகை இளம்பது சொன்னான். அதுக்கு அவன் என்ன சொன்னான், என் ஊர்ல இருக்க நதி எல்லாம் எவ்வளவு அழகழகா பாயுது, இந்த யோர்தான் நதி எப்படி பாயுது, அது விவசாயம் பண்ற காலத்துல நேரத்துல அப்படி கலங்கி பாயும், இதுல போய் மூழ்க சொல்றாரு. அது உங்க குஷ்டரோகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி பட்டா என்ன ஆகும், உடம்பெல்லாம் அரிப்பு எரிச்சல் எல்லாம். அதனால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. ஆனால் உடன் இருந்த வேலைக்காரர்கள் நாகமானை பார்த்து சொன்னார்கள், அவர் பெரிய காரியம் ஒண்ணு சொல்லவில்லையே, அப்படி 7 தரம் முங்கி எழுபது சொல்றாரு, செஞ்சு பாருமையா. அப்படியே போய் அவன் 7 தரம் மூழ்கி எழும்பினான். அவன் குஷ்டம் எல்லாம் போய் சிறு பிள்ளையின் உடம்பு போல மாறி போய். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். எங்க என்ன ஸ்ரீயம், அது எப்படி நான் போய் அந்த எண்ணெய ஊத்தி வச்சா எப்படி, கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. நான் பண்ணாத ஜெபமா இவர் திரும்பவும் ஜெபம் பண்ண சொல்றாரு. நான் இன்னும் ஜெபம் பண்ணாமலா இருக்கேன். நீ ஜெபம் பண்றவதான் இல்லைன்னு சொல்லல, நீ ஜெபம் பண்றவதான் இல்லைன்னு சொல்லலப்பா. இப்ப கஷ்டம் வந்திருக்கா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உன் பிரச்சனையை தேவனுக்கு பெரியப்படுத்தும்பா. அதுதானே பாஸ்டர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படியே இந்த மகள் வந்தாள், அக்கம் பக்கம் வீட்டிலே எல்லா பாத்திரங்களையும் வாங்கினாள், வீட்டை பூட்டினாள், பையன்கிட்ட ஒரு பாத்திரமா ஒவ்வொரு பாத்திரமா வை என்றாள். இருந்த ஒரு குடம் எண்ணெயையும் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் என்ன செஞ்சா, ஊத்தி ஊத்தி வச்சான். அவன் ஊட்ட ஊட்ட அந்த குடத்துல இருந்த எண்ணெய் என்ன செய்யல, தீரவே இல்லை. கடைசியாக பையனிடத்தில் கேட்கிறாள், இன்னொரு பாத்திரம் இல்லம்மா. ஹல்லேலூயா. அடுத்து நடந்த சம்பவம் என்ன, தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாராவது தேவனுடைய மனுஷனுக்கு அறிவிப்பீர்களா? உங்கள் போதகருக்கு இதை சொல்லுவீர்களா? நிறைய சபையில எல்லாம் போதகரையே பார்க்க முடியாது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல பிரசங்கம் பண்றார், அவரை நேரடியா பார்த்து பேசி வருஷம் ஆகி போச்சு. அவர் எப்படிதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவாரோ, நீங்க எப்படிதான் பரலோகம் போவீங்களோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட்டத்தை தான் ஜனங்கள் விரும்புறார். கூட்டம் வேண்டாம்னு சொல்லல, நீ நடத்துகிற ஊழியக்காரன் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவன், அவனுக்கு தெரியண்டாமா நீ யாருன்னு? இந்த சீவன் யாருன்னு தெரியண்டாமா? இந்த ஆபிரகாம் யாருன்னு தெரியண்டாமா? இந்த யாக்கோபு யாருன்னு தெரிய வேண்டாமா? இந்த யோசேப்பு யாருன்னு தெரிய வேண்டாமா? ஹல்லேலூயா. தெரிஞ்சாதானே ஜெபம் பண்ண. பல்லவத்துல போய் இவரை பற்றி சொல்றேன், இவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணினாள், அங்கே ஊழியக்காரனிடத்திலே போய் அதை அறிவித்தாள், நடந்ததை அறிவித்தாள். நீர் சொன்னபடி செய்தேன், அங்கே அற்புதம் நடந்தது என்று சொன்னாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம். ஹல்லேலூயா. வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய மனுஷனுடைய வாயிலே என்ன இருக்கிறது? வார்த்தை. தேவனுடைய மனுஷன் லட்சம் தருவான், கோடி தருவான் எல்லாம் நினைக்க கூடாது. நம்ம தான் ஊழியக்காரனுக்கு ஊழியத்தை கொடுக்கணும்னு நம்ம தான் எண்ணம், அந்த எண்ணம் தான் நாம. இங்கே இந்த ஸ்திரீ எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அற்புதத்தை கண்டாள். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே திகைத்து போனவர்களாய் நின்றதை நாம் இன்றைக்கு பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திரும்பி வந்ததினால், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததினால் கண்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். வலையிலேயே. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு தானே அதிசய தேவா, இன்னும் ஜீவிக்கிறார் நான் தேவா. இயேசு தானே அதிசய தேவா, இன்னும் ஜீவிக்கிறார் நான் தேவா. அதிசயாவே அவர் அவரை தெய்வமாய் அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டில் நான் ஆராதனைக்காய் கர்த்தாவே நீங்க கொடுத்த நல்ல செய்திக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தெரியாதே நான் உன் தேவன் என்று சொன்னதே ஆண்டவரே, சகாயம் பண்ணுகிறவராகவும் நீதியின் வலதுகரத்தால் பாடுகிறவராகவும் இருக்கிறபடியா நன்றியோடு ஸ்தோத்திரி. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே பல பாடுகளை நிமித்தம் திகைத்து போய் நிற்கிறார்கள். ஆண்டவரே, கலங்கி போய் நிற்கிறார்கள். ஆண்டவரே, வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை பொழுது உம்மை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் போது, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தெய்வம். ஆண்டவரே, நீர் தயவுள்ள தெய்வம். என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என்னை இக்கட்டுக்கு நீங்கள் ஆக்கி விடுவித்து பாதுகாத்தார் என்ற நல்ல சாட்சியை பிள்ளைகள் மூலம் கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. சோத்ரான் சுகந்தாரும் பலந்தாரும் ஆரோக்கியந்தாரும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதமாகித்தார். பிள்ளைகளுடைய எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே, குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகளை நடத்தும்படியாய் செவி தேவ இரக்கம் வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமேருடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் வாயை திருப்தியாகுகிறார். வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்யும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்வேன்,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பார். God bless you. Praise the Lord. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்.